Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா broccoli 65. இந்த broccoli 65 செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனா வெரி டேஸ்டி. இப்போ இதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் broccoli இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஸ்டெம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். 1 tablespoon ginger garlic paste, 1 tablespoon corn flour, 3 tablespoon gram flour, 1 tablespoon all-purpose flour, 1 teaspoon chili powder, half teaspoon jeera powder, salt தேவையான அளவு, garam masala half teaspoon. எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு half லெமன் பிழிஞ்சிக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பக்குவமாக ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது, அப்போ மசாலா இந்த ப்ராக்கலியில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மிக்ஸ் பண்ணும்போதே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் நம்ம கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 by 1 நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ப்ராக்கலியை சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராக்கலியும் போட்டு நம்ம கரண்டி விட்டு கிண்டக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 minutes இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி விடணும். அடிபாகத்தில் இருக்கிற அந்த மாவெல்லாம் ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுவே தானாக மேலே வரும். அப்போ நம்ம இதை திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரலும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி டு ப்ரிப்பேர், பட் வெரி டேஸ்டி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பிரியாணி ரைஸ், வெஜ் புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸ், ஷெஸ்வான் சாஸ் இந்த மாதிரி சாஸஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஷெஸ்வான் சாஸ் வச்சு இந்த ப்ராக்கலி 65 சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.